எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஈர்ப்பு விதி ஏன் நிறைய பேருக்கு வேலை செய்யறதில்ல? விராட் கோலி ஈர்ப்பு விதியை யூஸ் பண்ணி தான் சச்சினோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு இருக்காரா? ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி ஆபரேஷனே இல்லாம நோய்களை குணமாக்க முடியுமா? ஈர்ப்பு விதியோட முக்கிய கருவி விஷுவலைசேஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல விஷுவலைசேஷன் ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும்? விஷுவலைசேஷனை கரெக்டா பிராக்டிஸ் பண்ணா நீங்க விரும்பின விஷயம் உங்க கண்ணு முன்னாடி நடக்கிறத பாப்பீங்க. ஹலோ மை டியர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். ஈர்ப்பு விதி அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனோட 3 பவர்ஃபுல்லான டூல்ஸ் விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன், கிராட்டிடியூட். இதுல விஷுவலைசேஷனை எதுக்கெல்லாம் யூஸ் பண்றது, எப்படியெல்லாம் யூஸ் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லா ஃபீல்ட்ல இருக்கிற பெரிய பெரிய அச்சீவர்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பவர்ஃபுல்லான டூலை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிசினஸ் பீப்புள், சிஇஓஸ், அத்லீட்ஸ், மியூசிஷியன்ஸ்னு எல்லாருமே. விஷுவலைசேஷனை பத்தி டீடைலா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. How does visualization help with that? It is everything for me. விராட் கோலி என்ன சொல்றாருன்னா, விஷுவலைசேஷன் இஸ் எவ்ரிதிங் ஃபார் மீ. பெரிய பெரிய மேட்சஸ்ல கலந்துக்கிறதுக்கு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது, ஃபீல்டுல பிராக்டிஸ் பண்ணும்போதுன்னு எல்லா நேரமும் அந்த ஆப்போசிட் டீம்ஸோட பெரிய பெரிய டஃப்பான பவுலர்ஸ் போடுற எல்லா பால்ஸையும் கிரவுண்ட்ல எல்லா பக்கமும் ஸ்மாஷ் பண்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவாராம். ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கேஸுக்கும் எப்படி விஷுவலைஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்து அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். விஷுவலைசேஷன் பண்ணும்போது என்ன நடக்குது நம்ம மைண்டில்? நம்ம மைண்ட் கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு 2ஆக டிவைட் ஆயிருக்கு. நம்ம டெய்லியும் பண்ணுற 95% ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், டெசிஷன்ஸ், ஃபீல் பண்ணுற எமோஷன்ஸ் எல்லாமே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற ப்ரோக்ராமிங்கை பேஸ் பண்ணதாக தான் இருக்கும். அது என்ன சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் ஆர் பிலீஃப்ஸ்? சின்ன வயசுல இருந்து நம்மளை அறியாம நம்ம மைண்ட்ல திணிக்கப்பட்ட நம்பிக்கைகள் தான். எக்ஸாம்பிள், கஷ்டப்பட்டாதான் பணம் சம்பாதிக்க முடியும், பணம் ஒன்றும் மரத்துல காய்க்கிறது இல்ல, பெரிய பணக்காரன் எல்லாம் திருட்டுத்தனமா லஞ்சம் வாங்கி தான் சொத்து சேர்த்திருப்பாங்க, உடம்புனா நோய் வர்றது சகஜம், எனக்கு டான்ஸ் வராது, பாட வராது, நான் விரும்புறவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் என் கூட இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட லிமிட்டிங் பிலீஃப்ஸ் நம்ம ஆழ் மனசுல ப்ரோக்ராம் ஆயிருக்குது. நம்மளால பாசிட்டிவான விஷயத்தை விட நெகட்டிவான விஷயத்தை ஈஸியா விஷுவலைஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன காரணம்? நமது முன்னோர்களான கற்கால மனிதர்கள் காடுகள்லையும் குகைகள்லையும் வாழும்போது சின்ன சின்ன சத்தம் கேட்டாலோ ஏதாவது நிழலை பார்த்தாலோ பெரிய விலங்குகளா இருக்குமோன்னு அலர்ட்டா இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படி நெகட்டிவா திங்க் பண்ணலைன்னா மனித குலம் சர்வை பண்ண முடியாது. அதனால தன்னோட பிரெயினை நெகட்டிவான விஷயங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க நம்ம ஆதிகால பெற்றோர்கள். அது அப்படியே டிஎன்ஏ மூலமா இதுவரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு வந்திருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அந்த நெகட்டிவ் ப்ரோக்ராம்ஸை எரேஸ் பண்ணாதான் நம்ம ஆசைப்படுற விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அப்படி ஓல்டு ப்ரோக்ராம்ஸை எரேஸ் பண்றதுக்கு தான் விஷுவலைசேஷன் டூலை யூஸ் பண்ணணும். சின்ன வயசுல ஜிக்ஸா பசில் விளையாடி இருப்பீங்க. வெறும் அந்த பசில்ஸோட பீஸை மட்டும் வச்சு அதை அரேஞ்ச் பண்றது கஷ்டம். ஓவரால் பிக்சர் தனியா ஒரு பேப்பர்ல இருக்கும், அதை பார்த்து பண்ணும்போது ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் விஷுவலைசேஷன்ல நீங்க பார்க்குற இமேஜ் தான் யூனிவர்ஸ்க்கு நீங்க தர்ற ரெஃபரன்ஸ் இமேஜ். அதை வச்சு தான் உங்க லைஃபோட வேரியஸ் பசில் பீசஸ் ஆன மக்கள், சூழ்நிலைகள், பொருட்கள்னு அவைகள் மூலமா அந்த ட்ரீம் இமேஜை அச்சீவ் பண்றதுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யும். BPARனு ஒரு லூப் இருக்கு. பிலீஃப், பொட்டன்ஷியல், ஆக்ஷன், ரிசல்ட்ஸ். எல்லா சக்சஸ் ஆர் ஃபெயிலியர்ஸ்க்கும் இந்த லூப் தான் காரணம். நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலை அதாவது திறமையை பயன்படுத்தணும்னா நாம ஃபர்ஸ்ட் நம்பணும் நம்ம கிட்ட திறமை இருக்கு, யூனிவர்ஸ் உதவி செய்யும்னு. இது வரைக்கும் அச்சீவ் பண்ணாத ஒன்றை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும்னு நம்பணும்னா ரெகுலரா அதை விஷுவலைஸ் பண்ணும்போது நம்ம மைண்ட் அதை நம்ப ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் விஷுவலைஸ் பண்ணும்போது உங்க ஆழ்மனம் ஏன் தம்பி காமெடி பண்றீங்க, போங்க போங்கன்னு சொல்லும். மனசை தளர விடாம ரெகுலரா நீங்க விஷுவலைஸ் பண்ணும்போது பைபிள் ரொம்ப சீரியஸா தான் இருக்குதுன்னு யூனிவர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும். உங்க விஷுவல் இமேஜை வைப்ரேஷனா யூனிவர்ஸுக்கு சிக்னலா சென்ட் பண்ணும். யூனிவர்சல் லாஸ்ல ஒரு முக்கிய லா இருக்கு, லா ஆஃப் ரெசனன்ஸ். நம்ம தொடர்ந்து பிரபஞ்சத்துக்கு அனுப்புற சிக்னல்ஸ் நம்ம லைஃப்ல திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். மற்ற ஸ்கில்ஸ் மாதிரியே தான் விஷுவலைசேஷனும் ஒரு ஸ்கில். நீங்க பிராக்டிஸ் பண்ண தான் அதுல எக்ஸ்பர்ட் ஆக முடியும். நீங்க இந்த ஒரே ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்க லைஃப்ல எதை வேணும்னாலும் அடையலாம். இல்ல இப்போ உங்க லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம பிசிக்கல் பாடிக்கு எப்படி நாம ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் மூலமா ஃபீட் பண்றோமோ அதே மாதிரி தான் நம்ம மைண்டுக்கும் டெய்லியும் அகக்காட்சி மூலமா ஃபீட் பண்ணணும். ரெகுலரா தினமும் 10 or 15 மினிட்ஸ் ஒரு ஸ்பெசிபிக் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி விஷுவலைஸ் பண்றது நல்லது.
ஒரு அடர்ந்த காடு இருக்கு, அது வழியா ஒரு இடத்துக்கு நீங்க டெய்லியும் போகணும்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் நடக்கும்போது செடிகள் எல்லாம் மிதிச்சு மிதிச்சு நடந்து போறது கஷ்டமா இருக்கும். ரெகுலரா போய்கிட்டே இருக்கும்போது ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா கிளியரான ஒரு வழி ஃபார்ம் ஆயிருக்கும். அது மாதிரி உங்க பிரெயினை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா டெய்லியும் விஜுவலைசேஷன் பண்ணி உங்க ஃபியூச்சர் இதுதான், இப்படிதான் எனக்கு ஃபியூச்சர் வேணும் அப்படின்னு உங்க பிரெயினுக்கு சொல்லுங்க. உங்க எமோஷன்ஸ்க்கு எப்படி ஃபீல் பண்ணணும்னு கத்துக் கொடுங்க. ஆத்லீட்ஸ்ல வெறும் 25% டைமை பிசிக்கல் ட்ரைனிங்க்கும் மீதி 75% மென்டல் ட்ரைனிங்க்கும் பண்ணவங்க 100% டைமையும் பிசிக்கல் ட்ரைனிங்ல பண்ணவங்களை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. விஜுவலைசேஷன்ல 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், ரிலாக்ஸ் யுவர் மைண்ட் அண்ட் பாடி. கண்டிப்பா நீங்க விஜுவலைஸ் பண்ணும்போது உங்க உடல் மனம் ரெண்டும் காம் ஸ்டேட்ல இருக்கணும். நீங்க பயம், ஆன்சைட்டி, கோபம் இந்த எமோஷன்ஸ்ல இருக்கும்போது விஜுவலைசேஷன் பிராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் 2-3 நிமிஷம் டீப் பிரீத்ஸ் எடுத்துட்டு விஜுவலைசேஷன் பண்ண ஆரம்பிங்க. செகண்ட், டீடைல். நீங்க விஜுவலைஸ் பண்ணும்போது 5 சென்சஸையும் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. எக்ஸாம்பிள், நீங்க ஜாப் வேணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்காக விஜுவலைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த ஜாப்ல ஒர்க் பண்ற மாதிரி உங்களை நீங்களே பாருங்க. மற்ற கலீக்ஸ் கூட ப்ராஜெக்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ற மாதிரி விஜுவலைஸ் பண்ணுங்க. நீங்க உட்கார்ந்துருக்கிற சேரோட குஷன், ஆப்போசிட்ல இருக்கிற வுட்டன் டேபிள் இதெல்லாம் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்க. காஃபி எடுத்துட்டு வந்து உங்க சிஸ்டம்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே காஃபி குடிக்கிறீங்க, அந்த காஃபியோட ஸ்மெல்ல ஃபீல் பண்ணி பாருங்க. இப்படி ஐம்புலன்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி விஜுவலைஸ் பண்ணுங்க. அந்த ஜாப்ல நீங்க எப்படி ஹாப்பியா இருக்கணும்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த ஹாப்பி எமோஷன்ஸை விஜுவலைசேஷன் பண்ணும்போது உங்க உடம்புல ஃபீல் பண்ணணும். எனக்கு ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும்போது அதோட தலையும் புரியாது, காலும் புரியாது, டெட்லைன் வேற பக்கத்துல இருக்கும். இப்படி காம்ப்ளிகேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு அசைன் பண்ணும்போது டெய்லியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 or 15 minutes விஜுவலைஸ் பண்ணுவேன். அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி மெயில் பண்ணுற மாதிரியும் பாஸ்கிட்ட இருந்து அப்ரிஷியேட் பண்ணி ரிப்ளை மெயில் வர மாதிரியும் விஜுவலைஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவேன். சடனாக அந்த ப்ராஜெக்டில் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். தேவையான ஹெல்ப் ஆர் ஐடியாஸ் கலீக்ஸ்ட இருந்து கிடைக்கும். ஈஸியாக அந்த ப்ராஜெக்டை யூனிவர்ஸே கம்ப்ளீட் பண்ணி தந்த மாதிரி அவ்வளோ சின்க்ரனைஸ்டாக இருக்கும். தேர்ட் எலமெண்ட், கன்சிஸ்டன்சி. ஆக்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ரிஹர்சல் பண்ணும்போது தப்பா தான் டயலாக் பேசுவாங்க, சொதப்புவாங்க. பட் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் விஜுவலைசேஷனை நீங்க ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணும்போது உங்க பிசினஸ்ல, ஜாப்ல ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரிலேஷன்ஷிப்ல சண்டையெல்லாம் குறைஞ்சு எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும், உங்க ப்ரெசன்ஸை என்ஜாய் பண்ணுவாங்க. விஜுவலைசேஷன் ஒரு ஏஞ்சல் மாதிரி, அது கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது உங்க லைஃப்ல மிராக்கிள்ஸை கொண்டு வரும். ஜாப்ல எப்படி விஜுவலைசேஷன் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். ஹீலிங்க்கு எப்படி விஜுவலைசேஷன் யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இவர் நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவரோட நேம் டாக்டர் ஜியோ டிஸ்பென்சா. 1986ல இவர் யூஎஸ்ல ஒரு சைக்கிளிங் காம்படிஷன்ல கலந்துருக்காரு. வேகமா சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது ஒரு வளைவுல பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பைனல் கார்ட்ல பயங்கர அடி, முதுகு தண்டுவடத்துல 6 போன்ல ஃப்ராக்சர்ஸ். 4 பெரிய சர்ஜன்ஸ் கிட்ட ஒப்பீனியன்ஸ் கேட்கும்போது ஆப்ரேஷன் பண்ணி ஸ்பைனல் கார்டில் ஸ்க்ரூஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லைனா லைஃப் லாங் இவர் வீல் சேர்ல தான் இருப்பார்னு சொல்லிட்டாங்க. பட் இவருக்கு சர்ஜரியில் உடன்பாடு இல்லை. நம்ம உடம்புல ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அதுதான் நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணிக்குது, ஹார்ட்டை பீட் பண்ண வைக்குது, ஆக்சிஜனை எல்லா உறுப்புக்கும் அனுப்புது. நம்ம தூங்குனாலும் அந்த இன்டெலிஜென்ஸ் எல்லா வேலையும் நம்ம உடல்ல செய்யுது. சின்னதா அடிபட்டா கூட எந்த மருந்தும் போடலனாலும் குணப்படுத்துது. அந்த இன்டெலிஜென்ஸ் கிட்ட ஒரு பிளானை, ஒரு டெம்ப்ளேட்டை தந்தா அது கரெக்டா குணமாக்கும்னு நம்பி விஜுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதிகபட்சம் என்ன ஆகும், லைஃப் லாங் வீல் சேர்ல உட்காரணும், பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த விஜுவலைசேஷன் டூலை தன்னோட பிசிக்கல் ஹீலிங்க்கு ட்ரை பண்றாரு. முதல் 6 வாரங்கள் அவரால் பாசிட்டிவான இமேஜை பார்க்கவே முடியல. கண்ணை மூடுனா இவர் வீல் சேர்ல உட்கார மாதிரி பிக்சர் தான் வருது. நமக்கு நெகட்டிவ் சிச்சுவேஷன்ல பாசிட்டிவ் இமேஜை கொண்டு வர்றது கஷ்டம், பட் பிராக்டிஸ் பண்ணா முடியும். 6 வாரத்துக்கு அப்புறம் அவரோட ஸ்பைனல் கார்டில் ஃபோக்கஸ் பண்ணி விஜுவலைஸ் பண்றாரு. எல்லா போன்ஸும் ப்ராப்பர் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி பார்க்கறாரு. திரும்பவும் நல்லா நடக்கிற மாதிரியும், பீச்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து போற மாதிரியும், திரும்பவும் சைக்கிள் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி டீடைல்டா விஜுவலைசேஷன் பண்றாரு. அந்த ஆக்சிடென்ட் ஆகி 10 வாரங்களுக்கு பிறகு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டாரு. இது வரைக்கும் ஒரு சின்ன பெயின் கூட தன்னோட முதுகு தண்டுவடத்துல இல்லைன்னு சொல்றாரு. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி டாக்டர்ஸ் பல ஒப்பீனியன்ஸ் தந்திருக்கலாம்.
ஆப்ரேஷன் தான் ஒரே வழி, கடைசி வர டேப்லெட்ஸோட தான் வாழணும், IVFனால மட்டும்தான் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், 40 வயசுலேருந்து பிபி சுகர் எல்லாம் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறதையெல்லாம் நம்பிடாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு இன்டெலிஜென்ட் பவர் இருக்குது, அதை நம்புங்க. அதுக்கு உங்கள் பிளானை கொடுங்க. அந்த கிரியேட்டிவ் பவர் உங்கள் நோய்கள் எல்லாத்தையும் குணமாக்கும். அடுத்தது பணத்துக்காக எப்படி விஷுவலைசேஷன் பண்ணுறது. நீங்கள் இப்போ சாதாரண ஒரு சின்ன வீட்டில் இல்லை வாடகை வீட்டில் தூங்கினா கூட தூங்கும்போது உங்களோட பெரிய வீட்டில் சந்தோஷமாக தூங்குற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள். எங்கே போனாலும் காஸ்ட்லி காரில் ரிச்சான ட்ரெஸ்ஸஸ் ஜுவல்லரி எல்லாம் போட்டுட்டு போகிற மாதிரி பாருங்கள். வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணால் பணம் நகைன்னு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பாருங்கள். யாராவது உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தால் சந்தோஷமாக அந்த பணத்துலேருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ் சின்ன லெவலில் இருந்தால் பெரிய லெவலில் 4-5 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி நிறைய ஆள் போட்டு பண்ணுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள். போடுற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான கலரில் கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். உங்கள் பாடியோட ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த ப்ளூ பிரிண்ட்டை ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுங்கள். யூனிவர்ஸுக்கு போகிற அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக உங்ககிட்ட திரும்பி வந்தே தீரும். விஷுவலைசேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான டூல் ட்ரீம் போர்டு ஆர் விஷன் போர்டு. அது எப்படி ரெடி பண்ணுறது, அது மூலமாக உங்கள் விஷுவலைசேஷன் ஸ்கில்லை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் கீழே இருக்குது, வேணுங்கிறவங்க அதை ட்ரை பண்ணி ட்ரீம் போர்டை க்ரியேட் பண்ணி உங்கள் விஷுவலைசேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபேமஸ் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் 369 டெக்னிக் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை உருவாக்குன நிக்கோலா டெஸ்லா சொல்கிறாரு, விஷுவலைசேஷன் இஸ் த சீக்ரெட். ஸோ இந்த பவர்ஃபுல் டூல் மூலமாக உங்கள் ட்ரீம் லைஃப் அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஆர் கமெண்ட் ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கான அஃபர்மேஷன், எவ்ரிடே யூனிவர்ஸ் blesses me with more things to be grateful for. ஒவ்வொரு நாளும் என்னை நன்றியுடையவன் ஆக்கும் விதத்தில் பிரபஞ்சம் என்னை அளப்பரிய செல்வங்களால் ஆசீர்வதிக்கின்றது. உங்கள் லைஃப்ல பிரபஞ்சம் நீங்க ஆசைப்படுற எல்லாத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் பிரேயர்ஸ். இன்னொரு அமேசிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன் அண்ட் இந்த சேனல் ஆஃப் மைண்ட் மேஜிக், இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட், மணி அண்ட் மேனிஃபெஸ்டேஷன். நன்றி நன்றி நன்றி.